எடப்பாடி நான் இந்த நேரம் நன்றி சொல்கிறேன். அதை நான் பேச கூட ஒரு அரசியலுக்காக சூழ்ச்சியாக பேசுகிறாருன்னு பார்த்தேன். அப்படி இல்லை, அவர் நேர்மையாகவே சொல்லுகிறார். மிக வலிமையான ஒரு அமைப்பு, தமிழ்நாடு பூரா இருக்கின்ற ஒரு அமைப்பு, அதுக்கு ஏன் அப்படி குறைத்து கொடுத்துருக்கிறார்கள்? அவர் மட்டும் இல்லைங்க, எத்தனை ஃபோனு நீங்கள் கேட்குறீங்க? அவ்வளோ ஃபோனு. அதுலேயும் அதான் திருப்பி திருப்பி சொல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர் பெருமக்களே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை நடந்து போச்சு. ஆனால் நம்ம அதை பேசி பயனில்லை. இந்த 8ஐயும் எப்படி வெற்றி பெறுவது, அதுதான் இங்கே இருக்குது. நமக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான சவால். நம்ம சிறுத்தையில் தாய் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்த 8 சீட்டை எப்படி வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதே நம்ம ஒரே இலக்காக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நான் ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு சீட்டு கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அப்படின்பதை விட, எங்கள் தலைவர் இந்த முறை நல்ல மக்களுக்கு உழைக்கக்கூடிய நேர்மையான ஆட்களுக்கு அவர் கொடுக்க போகிறார். நல்ல சீட்டுமே இப்போ 8 சீட் நல்ல சீட்டு கிடைத்திருக்கிறது. இந்த 8 சீட்டுமே அவர் எப்படி ஒதுக்க போகிறாருன்னா, அவர் நிச்சயமாக நல்ல மக்களை நேசிக்கக்கூடியவர்கள், இந்த சமுதாயத்தில் ஒரு புதிய ஒரு புரட்சிகர சிந்தனை உருவாக்கக்கூடியவர்கள், ஏதாவது அடிமட்ட மக்கள். இப்போ தலைவர் தானே ஓடிக்கிட்டு இருக்காரு 24/7.